இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கார்மேல் அன்னையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, புனித கார்மேல் அன்னையினுடைய நினைவு என்று சொன்ன உடனேயே நாம் வரலாற்றில் பழைய ஏற்பாட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இறைவாக்கினர் எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஆகாப் என்கிற ஒரு அரசன் கடவுளுக்கு எதிராகவும் புறவினத்து மக்களுக்கு சாதகமாகவும் புறவினத்து கடவுள்களை வணங்கி கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் யாவே தான் உண்மையான கடவுள் என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக இறைவாக்கினர் எலியா செல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, அந்த அரசன் ஆகாப் பாகால் என்கிற ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தான். அந்த தெய்வம் போலியானது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக பாகால் தெய்வத்தினுடைய இறைவாக்கினர்கள் 450 பேர் காத்திருந்தார்கள். இறைவாக்கினர் எலியா தன்னந்தனியாக செல்கிறார். அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். ஒரு காளையை இவர்கள் இருவரும் தனித்தனியாக வெட்டி பீடத்தின் மீது வைக்கும்படியாகவும், எந்த கடவுள் அந்த பலியை எடுத்துக்கொள்கிறாரோ அவரே உண்மையான கடவுள் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு நிபந்தனை. இந்த பாகல் தெய்வத்தை வழிபடுகிற அந்த இறைவாக்கினர்கள் ஒரு பீடத்தை கட்டி அதன் மீது ஒரு காளையை வெட்டி, காளையிலிருந்து மாலை வரையில் பாகால் தெய்வமே வாரும், எங்களுக்கு பதிலை தாரும் என்று அந்த காளையை சுற்றி வருகிறார்கள். ஆனால் காலையிலிருந்து மாலை வரை எந்த தெய்வமும் அந்த எரிபலியை எடுத்துக்கொள்ளவில்லை. கடைசியில் இறைவாக்கினர் எலியா இஸ்ரேலினுடைய 12 கோத்திரங்களை நினைவு கூறும் வண்ணமாக 12 கற்களை வைத்து அதற்கு மேல் ஒரு பலிபீடம் கட்டி ஒரு காளையை வெட்டி அதை சுற்றி வாய்க்கால் அமைத்து அதில் தண்ணீர் நிரப்பச் செய்து பிறகு ஆண்டவரிடத்தில் மன்றாடி, நீரே உண்மையான கடவுள் என்பதை இம்மக்கள் உணரும் செய்யும்படியாக இந்த பலியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்ன உடனேயே விண்ணிலிருந்து நெருப்பு இறங்கி காளையையும் காளையை சுற்றி இருந்த பலிபீடத்தையும் கொழுந்து விட்டு எறிய செய்கிறது. காளையும் எரிந்து விடுகிறது. அதற்கு பிறகு அங்கிருந்த தண்ணீரும் வற்றி விடுகிறது. அன்புமிக்கவர்களே, மக்கள் அனைவரும் தலைவணங்கி இவரே உண்மையான கடவுள் என்று யாவேவை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இந்த எலியாவினுடைய இறைவாக்கினர்கள் தான் பாலஸ்தீன பகுதியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற இந்த கார்மெல் மலையில் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து வருகிறார்கள். பிறகு கிபி 12ஆவது நூற்றாண்டில் முகமதியர்களுடைய படையெடுப்பின் காரணமாக இந்த கார்மலைட்ஸ் என்று சொல்லப்படுகிற கார்மேல் மலையில் வாழ்ந்த துறவிகள் இங்கிலாந்து தேசத்திற்கு செல்லுகிறார்கள். இங்கிலாந்து தேசத்திற்கு சென்ற பிறகு கிபி 1251ஆவது ஆண்டு இந்த கார்மேல் சபையினுடைய தலைவராக இருந்த புனித சைமன் ஸ்டாக் என்பவர் அன்னை மரியாளிடத்தில் ஒரு நாள் மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர்கள் காலத்தில் இருந்த ஒரு தப்பிரைக்கு எதிராக கத்தோலிக்க திரு அவை காக்கும்படியாக ஜெபிக்கிறார். அப்பொழுதுதான் அன்னை மரியாள் முதலாக இந்த சைமன் ஸ்டாக் என்பவருக்கு தோன்றி அன்னை மரியாளுடைய அந்த மங்கள வார்த்தையை தியானிக்கும்படியாகவும், அதே நேரத்தில் அவர்கள் அனைவருமே இன்றைக்கு நாம் அணிந்து கொண்டிருக்கிற அந்த உத்தரியத்தை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் புனித சைமன் ஸ்டாக் அவர்களுக்கு இந்த அறிவுறுத்தலை தருகிறார். அன்னை மரியாள் உரைத்தபடியே அந்த உத்திரியத்தை அணிந்து கொண்டு மக்கள் பெருவாரியாக அன்னை மரியாளிடத்தில் ஜெபிக்க தொடங்குகிறார்கள். அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக ஜெபிக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த புனித சைமன் ஸ்டாக் தொடங்கிய அந்த ஜெபிக்கும் முறை தான் இன்றைக்கு ஜெபமாலையாக நமக்கு உருவெடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பின் வரலாற்றில் செயலாற்றியதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் ஜெபமாலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மறைநிகழ்வுகள் அனைத்துமே விவிலியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன என்பதையும் இன்றைக்கு நம்ம நினைவு கொள்ள வேண்டும். அந்த பக்தி முயற்சி, அன்னையினுடைய உத்திரியத்தை அணிபவர்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். அன்னையினுடைய உத்திரியத்தை அணிபவர்கள் அன்னை மரியாளுடைய புண்ணியங்களை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் என்பதையும் இந்த விழா நமக்கு நினைவு தருகிறது. ஆகவே கார்மேல் அன்னையினுடைய இந்த அழகான நினைவு தினத்தில் கார்மேல் சபை துறவிகளுக்காக ஜெபிப்போம். உத்திரியத்தை அணிந்து நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவோம். அன்னை மரியாளை பின்பற்றி வாழ்வோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற அந்த ஒரு வார்த்தையை முதலில் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு என்னுடைய நுகம் எளிதானது,
உங்களை வருத்தாது அல்லது உங்களுக்கு வலியை தராது என்பதை நமக்கு அறிவுறுத்தி, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் தாட்சியும் உடையவன் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த வாசகங்களை நம்ம வாசிக்கின்ற நேரத்தில் உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கனிவான, இரக்கமான, அன்பு நிறைந்த ஒரு இதயம்தான். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நற்கருணை அதிசயங்கள் நடந்த பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறிப்போன அந்த நற்கருணையை ஆய்வு செய்ததில் அவர்கள் எல்லோருமே சொன்ன ஒரு பேருண்மை என்பது, அது இதயத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தசையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு இரத்த மாதிரிகை என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, வேதனையிலும் அதே நேரத்தில் அன்புக்காக இயங்குகிற ஒரு இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட தசை நார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவை அனைத்தும் நமக்கு சொல்லுவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பே உருவானவராக இருக்கிறார், இரக்கமே உருவானவராக இருக்கிறார், நம்மை நேசிப்பவராக இருக்கிறார், நமக்காக காத்து கொண்டு இருப்பவராகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அப்படி என்று சொல்லுவதன் மூலமாக இந்த உலகத்தில் பல்வேறு சுமைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கான தோல்விகள், நமக்கான மன இறுக்கங்கள், நமக்கான மன அழுத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய சவால்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொண்ட ஒரு மிகப்பெரிய இறப்பு, மிகப்பெரிய இழப்பு, பொருளாதாரத்தில் தோல்வி, கடன் தொல்லை, இப்படியாக பல்வேறு சுமைகளால் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். நம்முடைய இந்த சுமையை சுமந்து கொள்ளவும், நம்முடைய இந்த சுமையை எளிதாக்கவும் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் நமக்காக காத்திருக்கிறார். அந்த இயேசுவிடத்தில் நம்முடைய சுமைகளை கொண்டு சேர்க்கிற நேரத்தில் கனிவும் மனத்தாட்சியும் உடைய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சுமைகளையும் இந்த வேதனைகளையும் அவரோடு இணைத்து கொண்டு நம்மோடு வழி நடந்து நம்முடைய வாழ்க்கை சுமைகளை எளிதாக்குவார், நமக்கு நிலை வாழ்வையும் நிறை வாழ்வையும் தருவார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. இறை இரக்கத்தின் புனித என்று அழைக்கப்படுகிற புனித ஃபாஸ்டினா அவர்களுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த நேரங்களில் எல்லாம் அவளுக்கு அடிக்கடி சொன்ன ஒரு வாக்கியம் என்பது, என்னுடைய இதயம் மனிதருடைய இதயங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய ஆன்மாவுக்காக இயங்குகிறது. ஒவ்வொரு முறையும் நற்கருணையின் வாயிலாக நான் அவர்களுடைய ஆன்மாக்களுக்கும் உள்ளங்களுக்கும் செல்லுகிற நேரத்தில் நான் வெவ்வேறு ஆசீர்வாதங்களோடும் அவர்களை அன்பு செய்யவும், அரவணைக்கவும், அவர்களை ஆசீர்வதிக்கவும் செல்லுகிறேன். ஆனால் நற்கருணையை வெறும் கடமையாக உட்கொண்டு என்னை இறந்து போன உடலாகத்தான் பலர் பார்க்கிறார்கள் என்பதை வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைய மன்னாவினுடைய உறவுகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில் ஒவ்வொரு முறையும் உட்கொள்ளுகிற பொழுது அவர் நமக்காக வந்திருக்கிறார், நமக்காக ஏங்குகிறார், நம்முடைய சுமைகளை எளிதாக்க வந்திருக்கிறார், நம்மை குணப்படுத்த வந்திருக்கிறார் என்கிற உன்னதமான எண்ணத்தோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஆராதிப்போம், அவரோடு உறவாடுவோம், நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.